ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சோளாபுரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் சீனி, 2 ஸ்பூன் ரவை. ரவை சேர்க்கும் போது நல்லா மொறுன்னு அந்த பூரி உப்புன மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் அதை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், சமையல் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துட்டா போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப தேய்க்க வராது. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிங்கன்னா தேய்க்க வராது, போட்டாலும் உப்பாது. அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கலந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக எல்லா மாவும் கலந்ததுக்கப்புறம் அப்போ தான் நல்லா பூரி நல்லா உப்பி வரும். சோளாபூரிக்கு மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் தொடர்ந்து பிசைஞ்சாச்சு. நல்லா இதாக இருக்குது. இது ஒரு மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டும். அதுக்கு நம்ம சூட்டபிளாக ஒரு தொட்டுக்க செய்யணும்னா சன்னா மசாலா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம், ஒரு துண்டு. அது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சன்னா மசாலா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம், சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வெடிச்சிருச்சு. நம்ம அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தோடனே டப்புனு நேரத்தில் வெடிக்கும், பார்த்து செய்யுங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை லேசாக கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு வதக்குங்க. ரொம்ப சுருள வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பதம் வந்து சாஃப்டா வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போதான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும், இல்லைன்னா அப்படியே ஃப்ரை மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் 3/4 பாகம் வதங்கினா போதும். நான் கொண்டக்கல்லைய அதுக்கு சேர்க்கறதுக்கு கொண்டக்கல்லை வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 6 மணி நேரம் போல ஊற வச்சுட்டு அதை ஒரு 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சு வச்சிருக்கேன். அதுல வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மசாலா குருமா செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா அது வதங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது கூட அரைச்சு சேர்க்கறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு கொஞ்சம், நம்ம வேக வச்சிருந்த கல்லல்ல இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 4-5 போல முந்திரி பருப்பு. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதங்கட்டும். ஓரளவுக்கு இந்த மாரி பதத்துல வந்ததுக்கு அப்புறமே போதும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, அது பச்சை வாசனை போற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளியால ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டு அதை மிக்சியில அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம அப்படியே பொடி பொடியா அரிஞ்சும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இந்த தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இது கூட சேர்க்கறதுக்கு மசாலா பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் அதுல போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த தக்காளி வாசனை போயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அந்த தண்ணியோடயே இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா பேஸ்ட், தேங்காய், கொண்டக்கடலை, முந்திரி, சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம இதுல கலந்துடலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி திக்கா இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுவே உங்களுக்கு பிடிக்கும்னா இதுலயே நிறுத்திக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா கொதிக்கணும். எல்லாமே கடலை எல்லாமே வெந்ததுதான், அதனால ரொம்ப நம்ம இன்னும் அதிகமா வெந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காய் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் நறுக்குன கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும், இந்த கிரீம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம், இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் சப்பனை இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும். எனக்கு இந்த காரமே போதும். நான் கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடுறேன். கலந்து விட்டு அவ்வளவுதான், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் மாவு ஊறி ரெடியா இருக்கு. நம்ம இந்த பூரி மாதிரி விரிச்சிடலாம். சின்ன சின்னதா வேணாலும் பால்ஸா உருட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமா போட்டுறாதீங்க, அப்புறம் பூரி அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மெலிசா போட்டுக்கோங்க. இது மாதிரி மெலிசா மாவு தொட்டு விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா இருக்கட்டும். அது போட்டோன்னே எண்ணெய் இப்ப ரெடியா இருக்கு, காஞ்சிட்டு அதுல அப்படியே போட்டுற வேண்டியதுதான். பூரிய போட்டு கொஞ்சம் எண்ணெய் மேல எடுத்து ஊத்துனீங்கன்னா நல்லா பூரி நல்லா உப்பி வரும். ஒரு பக்கம் உப்புனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் போடுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியதான். பாருங்க, நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு பூரி, கடையில எல்லாம் காட்டுற மாதிரி. இதுக்கு சன்னா மசாலா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரியே எல்லா பூரியும் ஒண்ணு போட்டு எடுத்துடலாம். நம்ம சுட சுட சோளா பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. வாசனையா இருக்கு. இது பாருங்க, அந்த பூரி எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பிச்சு காமிக்கிறேன். அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த கிரேவி எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மசாலா தொட்டு சாப்பிடும்போது வேணா நீங்க லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் கடைசியா. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.